வாங்க சபரீசன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட வர போறேன்? எனக்குன்னா தலையெழுத்தா உங்ககிட்ட வரத்துக்கு? ரைட் விடு. என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு கேட்டு நல்லா இருக்கேன்னு இது ஒரு குத்தமா? எப்படி சமாளிப்பேன்? இதுன்னா ஹோட்டலா இது நம்மன்னு வாரம் வந்து சாப்பிட்டு போறதுக்கு? உடம்பு சரியில்லைன்னா வருவாங்க, இல்லைன்னா நாங்க ஏன் வர போறோம் உங்ககிட்ட? சரிப்பா சரிப்பா விடுப்பா. சரி, எதுக்கு வந்துருக்கீங்க அதையாவது சொல்லுப்பா முதல்ல. இப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. வந்ததெல்லாம் இருக்கட்டும் டாக்டர், எனக்கும் ரொம்ப நல்லா ஒரு டவுட்டு. எல்லா டாக்டரும் கோட்டு போட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும் கோட்டே போட மாட்டேங்கிறீங்களே, ஏன்? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? ஓ, உனக்கு எப்படி சொன்னா புரியுன்னு தெரியலையே. உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. இப்போ பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க பாரு. உதாரணத்துக்கு போலீஸ் எடுத்துக்க. சாதா போலீஸ்லாம் எப்போ யூனிஃபார்ம்லேயே இருப்பாங்க. இதே பெரிய பெரிய சிஐடி அந்த மாதிரி போலீஸ்லாம் எப்படி இருப்பாங்க? எப்போ யூனிஃபார்ம் இல்லாமல் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும். பெரிய டாக்டர்ஸ்லாம் எப்போ யூனிஃபார்ம்லாம் இருக்க மாட்டாங்க. கோட்டு போடுறதுல இவ்வளோ வெரைட்டி இருக்கா டாக்டர்? இதுக்கே அசந்துட்டா எப்படிப்பா? அதாவது கோட்டு போடுறதுல நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று ஒன்று சொல்கிறேன் கேளு. இப்போ ட்ரைனிங் டாக்டர்னு வச்சுங்க, அவங்க எப்பயும் கோட்டோடவே சுற்றிட்டு இருப்பாங்க. அதே ட்ரைனிங் முடிச்சு டாக்டர் ஆனவங்க தோர்மலை போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இதை விட இன்னொரு பெரிய வெரைட்டி இருக்குது. ஏன்னா 24 வருஷம் கோட்டோடவே சுற்றுவாங்க. அவங்க யாருன்னா நர்சிங் ஸ்டூடெண்ட்டு. இப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. என்னது 24 மணி நேரம் கோட்டு வர இருப்பாங்களா? அப்படின்னா அது பெரிய படிப்பா டாக்டர்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. 24 மணி கோட்டோட தான் இருப்பாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எதுக்கு வந்த அதை சொல்லுப்பா முதல்ல. ஐயோ, எதுக்கு வந்தோம்னே தெரியலையே டாக்டர். நான் வேணுமா நாளைக்கு கேட்டு வந்து சொல்றேன். அட படுவாய் பயில, டெய்லி ஒருத்தன் மாரி மாட்டீங்களாடா. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாது பாடப்படுறேன்டா. ஏன்டா என்ன இப்படி சோதிக்கிறீங்க? போய் தொலைங்கடா. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன்.